அனுமா, உனக்கு இன்னைக்கு நான் முருகா கதை சொல்ல போறேன். உனக்கு அந்த கதை பிடிக்கும். நான் என்ன என்ஜாய் பண்ண போறேன். பார்த்துட்டே இரேன். தமிழ்ல ஒரு பாட்டி இருக்கா. தமிழ் பாட்டி. இந்த பாட்டி ரொம்ப கெட்டிக்கார பாட்டி. தமிழ்ல ரொம்ப எல்லா பொயிட்ரி கீட்ரி எல்லாம் பாட்டு கீட்டு எல்லாம் சொல்லுவோம். அந்த பாட்டி பேரு ஔவையார். உனக்கு கூட தெரியுமே, ஆலேந்து ஔ படிப்புமே நம்போ. ஆல்பபெட்ஸ் படிப்போம்ல, அ ஆ இ எல்லாம் படிக்கச்ச கடைசியில் ஔ வரைச்ச ஔவையார் அப்படின்னு படிப்போம்ல, அந்த ஔவையார் பாட்டி தான். அந்த பாட்டி ரொம்ப அந்த பாட்டிக்கு வயசாயிருக்கா. பாட்டி நிறைய எல்லா ஊரா போயிட்டு ஒரு நாள் என்ன ஆறுது, ரொம்ப டயர்டா வந்துன்னு இருக்கா. வந்துட்டு இருந்தா பாட்டிக்கு ரொம்ப தாகம், தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, தொப்பையில கொஞ்சம் பசிக்கிறது. சரி என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து ஒரு மரத்துக்கடியில உட்காச்சிக்கிறா. அந்த மரத்துக்கடியில உட்காச்சின்னு இருந்தப்போ அங்க என்ன பண்றாரு, அந்த முருகா, குட்டி முருகா என்ன பண்றாரு, நம்ம இந்த பாட்டிய நம்ம கொஞ்ச நாள் இந்த பாட்டியோட விளையாடலாம். பாட்டிக்கு பாவம், பாட்டி சந்தோஷமாயிடுவா நம்ம விளையாடினா சொல்லிட்டு மரத்து மேல ஏறி ஒரு மாட்டு பையனாட்டம் உட்காச்சிக்கிறாருமா. தலையில துண்டெல்லாம் கட்டிண்டு ஒரு மாடு மேய்க்கிற பையனாட்டம். மாடுன்னா அந்த கவ்வு அது இது அதெல்லாம் மேய்ச்சின்னு வருவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பையனா மரத்து மேல ஏறி உட்காச்சுண்டு அங்கேருந்து கூப்பிடுறாரு. பாட்டி பாட்டி நீ கூப்பிடுயே, அந்த மாதிரி பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறாருமா. பாட்டி பாட்டி கூப்பிட்டா மேலே பார்க்குறா அந்த ஔவையார் பாட்டி. பார்த்துட்டு என்ன பையா என்னடாப்பா அப்படின்னு கேட்குறா. பாட்டி நீ ரொம்ப பசியா இருக்கியா, நீ உனக்கு என்ன தரட்டும், நான் பழம் போட்டமா அப்படின்னு கேட்குறா. அந்த பழம் போட்டமான்னு சொன்னா, என்ன பழம் போட போறப்பா நீ எனக்கு அப்படின்னு கேட்குறா பாட்டி. உனக்கு நான் மேலேந்து இந்த நாகப்பழத்தை உலுக்கி தரேன் பாட்டி, நீ சாப்பிடு, உனக்கு கொஞ்சம் பசி இல்லாம போயிடும். சரிடா குழந்தை போடு அப்படின்றா பாட்டி. உனக்கு என்ன பழம் வேணும் பாட்டி, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு முருகா கேட்குறாரு. பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. அது என்னது, அது சுட்ட பழம் சுடாத பழம், எனக்கு நீ சுடாத பழமே போடுறா குழந்தை அப்படின்னு சொல்றாளா. சரி சரி நான் உழுக்கிறேன், நீ பொறுக்கி எடுத்துக்கோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முருகா என்ன பண்றாரு, அந்த மரத்துல 2 உலுக்கு உலுக்கினோடனே கிடு 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 நிறைய பழம்லாம் கீழே விழுறது. ஓ பழம் போட்டான் அந்த பையன், மாட்டுக்க பையன் அப்படின்னு நினைச்சுட்டு பாட்டி கீழே எடுத்து அந்த பழத்தெல்லாம் எடுக்கிறா. ரெண்டு ரெண்டா எடுத்து பார்த்தா எல்லாத்துலயும் கீழே இருக்க மண்ணெல்லாம் ஒட்டின்னு இருக்கு. மண்ணுன்னா சாண்டு, அது ஒட்டின்னு இருக்குது பட்டோ. உச்சிச்சோ இதுல எல்லாம் மண்ணு ஒட்டின்னு இருக்கே, சரி இந்த மண்ணெல்லாம் நம்ம ஊதி ஊதி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு பாட்டி என்ன பண்றா, உஃப் உஃப் ஒன்று ஊதி ஒன்று ஒன்றா வாயில போட்டுக்கிறா. போட்டுண்டா மேலேந்து அந்த பையன் சிரிக்கிறான். யாரே முருகா, எதுக்குடா குழந்தை சிரிக்கிற அப்படி. பாட்டி நீ சுட்டாத பழம் கேட்ட, ஆனா நீ இப்ப சாப்பிடுறது சுட்ட பழம் சாப்பிடுறியே அப்படின்னு சொல்றாம்மா. அப்பதான் இந்த பாட்டிக்கு ஓஹோ, இந்த பையன் மேல உட்காச்சின்னு இருக்க பையன் சாதாரண பையன் இல்ல, நம்மளுக்கே பாடம் சொல்லியிருக்கான்னா இவன் யாருன்னு தெரியல. யாருப்பா நீ, எனக்கே பாடம் சொல்லியிருக்கியே, எனக்கே இப்பதான் இந்த சுட்ட பழம் சுடாத பழம் தெரியுதுடாப்பா, நீ யாரு சொல்லுடா குழந்தை, என்னை ஏமாத்த கூடாதுடா குழந்தை அப்படின்னு கேக்குறான். அப்பதான் முருகா என்ன பண்றாரு, சிரிச்சுண்டே அவரோட பீக்காக்ல ஏறி உட்காச்சுண்டு பாட்டிக்கு காமிக்கிறாரு. பாட்டி பாட்டி நான் தான் முருகா, உன்னோட உன்னோட பொயட்ரி தமிழ் இதெல்லாம் பார்த்து எனக்கு உன்னை பார்க்கணும், உன்னோட கொஞ்ச நாள் விளையாடணும்னு ஆசையா இருந்தது, அதான் நான் வந்தேன் பாட்டி. உடனே அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அச்சிச்சோ முருகாவே என்ன பார்க்க வந்துட்டானே. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா,